சிச்சு காக்கா பார்க்க கருப்பா இருக்கிறதுனாலயே எல்லாருமே அவளை மட்டமா தான் நடத்துவாங்க. அவளுடைய மனசு தங்கமா இருந்தாலும் வெளியில தெரியற அந்த நிறத்துக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சிச்சு அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. அந்த ஊர்ல இருக்கிற கோவில் வாசல்ல சின்னதா ஒரு கடையை போட்டு அதுல பூ தேங்காய் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த ஊர்ல தான் லூசி புறா சோட்டு கிளி 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பெரிய பணக்காரங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணம் அழக பார்த்து 2 பேருக்குமே கர்வம் அதிகமா இருந்துச்சு. அவங்க எப்பவுமே அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு 4 பேருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனா அதே ஊர்ல இருக்கிற டுனி வேற மாதிரி இருந்தா. அவகிட்ட பெருசா சொத்து பத்து பணம் இல்லைனாலும் பெரிய மனசு இருந்துச்சு டுனி கிட்ட. எல்லார்கிட்டயும் எப்பவுமே அவ ஒரே மாதிரி தான் பழகுவா. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா கடையை திறந்து வச்சு தேங்காய் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு பூவை எல்லாத்தையும் எடுத்து மாலை கட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணி குருவி அவளுடைய பொண்ணு புச்சியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு வந்தா. துணி சிச்சு கிட்ட, என்ன சிச்சு, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது? பூ பாக்குறதுக்கு நல்லா அழகா மனமா இருக்கே அப்படின்னு துணி சொன்னது கேட்டு, உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க காலையிலே வந்து பேசினா போதும், என் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு காலையில தான் தோட்டத்துல போய் பறிச்சுக்கிட்டு வந்தேன். பூ ரொம்ப நல்லா இருக்கு டோனி, உனக்கு என்ன பூ வேணும்? எனக்கு கொஞ்சம் மல்லிப்பூ கொடு. அப்படியே அம்மனுக்கு ஒரு ரோஜா மாலை வேணும், அது கொடு. புஜ்ஜி, நீ உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே இரு, நான் வரேன். அப்போ புஜ்ஜி உள்ள போனா. சிச்சு துணி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கார் அங்க வந்து அவங்க கடைக்கு முன்னாடி நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து சோட்டு லூசி 2 பேருமே வந்து இறங்குனாங்க. துணி அவங்கள பார்த்து, ஓ இவங்க வந்துட்டாங்களா, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு துணி உள்ள போயிட்டா. சோட்டு லூசி 2 பேருமே காரை விட்டு இறங்கி ஏதோ பிடிக்காத ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கோயில போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில சோட்டு லூசி பக்கத்துல நடந்து வந்தா. என்ன லூசி, சோட்டு கோயிலுக்குள்ள வராம இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? கோயிலுக்குள்ள போகதான் வந்தோம் துணி. ஆனா அம்மனுக்கு மாலை செலுத்தலான்னு இருந்தோம், அதான் பூ எங்க கிடைக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அட அதுக்கு என்ன, அதோ சிச்சுதான் பூ வித்துக்கிட்டு இருக்காளே, அவகிட்ட நிறைய நல்ல நல்ல பூவெல்லாம் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க அப்படி துணி சொன்னது கேட்டு சோட்டு சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி பேசிக்கிட்டு இருக்கே நீ? நாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா பணக்காரங்களா இருக்கோம், ஆனா அதுவே அந்த சிச்சுவை பாரு, கருப்பா நல்லா கறி துணி மாதிரி இருக்கா. அவகிட்ட போய் சாமிக்கு நாங்க பூ வாங்கணுமா? அவகிட்ட பூ வாங்கிட்டு போனா எங்க கௌரவம் என்ன ஆகுறது? ஆமா டோனி, அவளை பார்த்தாலே ஏதோ அபசகுனமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப நல்லவ, நீ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவ, அது எங்களால முடியாது. இவகிட்டெல்லாம் நாங்க போய் பூ வாங்கினா. அவனுடைய வார்த்தைங்க சிச்சு காக்காவோட மனசை ரொம்பவும் காயப்படுத்துச்சு. கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ஆனா அவ அந்த கஷ்டப்படுறா அப்படிங்கறத தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டா. சே, நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா? அவனுடைய உருவத்தை பார்த்து கிண்டல் பண்றீங்க. அவ விக்கிற பூல எந்த குறையும் இல்ல, உங்க மனசுலதான் குறை இருக்கு. லூசி புறா துணி சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம, சரி சரி உபதேசம் பண்ணாத, நீ போய் எங்களுக்காக கொஞ்சம் பூ எடுத்துட்டு வந்து கொடுக்கறியா ப்ளீஸ்? துணிக்குருவி உங்ககிட்ட பேசுறதே தப்புன்னு நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டு சிச்சு காக்கா கிட்ட போச்சு. சிச்சு, கவலைப்படாத, அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காத, எனக்கு இன்னும் கொஞ்சம் பூ கொடு. சிச்சு காக்கா அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பூவை எடுத்து கட்டி கொடுத்தா. அந்த பூவை எடுத்துட்டு போய் துணி சோட்டு லூசி கிட்ட கொடுத்துட்டு வந்தா. அவங்க அந்த பூவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போனாங்க. சிச்சு காக்காவால துக்கத்தை தாங்க முடியல. அவ அழ ஆரம்பிச்சா. துணி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா. சிச்சு, அழாத, உன் நல்ல குணத்துக்கு முன்னாடி அவங்க திமிரு ஒரு நாள் மண்டி எடுத்தான் போகுது. நீ அழுறதை என்னால பார்க்க முடியல, உனக்கு துணையா நான் இருக்கேன்ல. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி கொடுத்த தைரியத்துல சிச்சு காக்காவோட வியாபாரமும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அவளுடைய நல்ல குணம் நேர்மைய பார்த்து நிறைய பேர் சிச்சு கிட்டே போய் பூக்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது லூசி சோட்டு 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. பாத்தியா லூசி, அந்த கருப்பு காக்காவோட வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. நம்மள மாதிரி அழகான பணக்காரங்க இருக்கிற இந்த ஊர்ல அவளோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆமா சோட்டு, அவளுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு போல. என்ன பண்றது, நம்ம ஊர் தலைவர் மகிக்கழுகு நம்ம பேச்சுதானே கேட்கும், பேசாம அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி பார்க்கலாமா?
அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஊரோட தலைவியான மகிக்கழுக பார்க்க போனாங்க. மகிக்கழுகு ரொம்ப கொடூரமான கழுகு. பணக்காரங்க பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். இங்க பாருங்க மகி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். அந்த கோவில் வாசல்ல பூ விற்கிறால சிச்சுவால நம்ம ஊருக்கு கெடுதல் நடக்க போகுது. அவளே ஒரு அபசகுணம். அவ கோவில் வாசல்ல இப்படி பூ விற்கலாமா? மகிக்கழுகு அவங்க சொன்னதை கேட்டு, ஓ அப்படியா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர வியாபாரம் நல்லா நடக்குதுல்ல. சரி, நம்ம ஊரோட நல்லதுக்காக அவளை இந்த ஊரை விட்டே அனுப்பிடுறேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு சிச்சுக்காகாவோட கடை பக்கத்துல வந்து உடனே அவளை ஊரை விட்டு போக சொல்லுச்சு. சிச்சுக்காக்கா எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் துணிக்குருவி எவ்வளவுதான் பேசி பார்த்தாலும் யாருமே கேட்கல. கடைசியில வேற வழி இல்லாம கண்ணுல கண்ணீரோட சிச்சுக்காக்கா அந்த ஊரை விட்டே வெளியில போயிடுச்சு. அப்படி அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போன சிச்சுக்காக்கா இது வரைக்கும் அது சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சு அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன வயல் வாங்குச்சு. அந்த வயல்ல என்ன பயிரிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா குகுவாத்து வந்துச்சு. என்னம்மா, இந்த வயல நீங்க வாங்கிருக்கீங்களா? ரொம்ப நல்லது. இந்த வயல்ல இருக்கிற மண்ணுக்கு சத்து அதிகம். ஆனா பல வருஷமா யாரும் இத பயன்படுத்தவே இல்ல. அப்படிங்களா? ஆனா என்ன பயிரிடுறது அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நான் ஒரு யோசனை கொடுக்கவா? எங்க தாத்தா சொல்லுவாரு, அந்த காலத்துல இந்த வயல்ல பெரிய பெரிய தர்பூசணி எல்லாம் வருமாமா. நீங்களும் தர்பூசணிய வளர்த்து பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். குகுவாத்து கொடுத்த அந்த யோசனை பிடிச்சு போய் சிச்சுக்காக்கா அந்த வயல்ல தர்பூசணி பயிரிட்டுச்சு. பகலும் ராத்திரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சுது. நாட்களும் போச்சு. அப்ப அந்த வயல்ல நடந்தது ஒரு பெரிய அதிசயம். தர்பூசணி எல்லாமே சாதாரணமான சைஸ்ல இருக்கல. ஒரு பெரிய வீடு சைஸ்ல ஒவ்வொரு தர்பூசணியும் இருந்துச்சு. அத பார்த்து சிச்சுக்காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு, கூடவே ஆச்சரியமும் பட்டுச்சு. அப்ப சிச்சு அதோட மனசுக்குள்ள, ஐயோ, இவ்வளோ பெரிய தர்பூசணியை யாரு வாங்குவாங்க, எப்படி விக்கிறது அப்படின்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததுமே சிச்சுவுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. இந்த பெரிய தர்பூசணியை வீடா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சது சிச்சு காக்கா. அவ யோசிச்சபடியே ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வீடா மாத்தினா. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அந்த தர்பூசணி பழம் வீடு பாக்குறதுக்கு ரொம்ப பெருசாவும் உள்ள போனா நல்லா குளுகுளுன்னு கூட இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கம்மி விலைக்கு சிச்சு காக்கா அந்த வீடு விற்க ஆரம்பிச்சா. அப்படி சில நாட்கள்லயே தர்பூசணி வீடு வித்து சிச்சு காக்கா ரொம்ப பெரிய பணக்காரியாவே மாறிட்டா. அவ அந்த ஊருக்கு தர்பூசணி உலகம் அப்படின்னு பேர் கூட வச்சா. இப்படியே நாட்களும் போச்சு. மழை காலமும் வந்துச்சு. சிச்சு காக்கா வாழ்ந்துகிட்டு இருந்த பழைய ஊர்ல மழையினால வெள்ளமும் வந்துச்சு. அதனால அந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்ட அந்த ஊரே முழுகி போச்சு. எல்லாருடைய வீடும் தண்ணியில முழுகிடுச்சு. அங்க வாழ முடியாது அப்படிங்கறதுனால அந்த ஊரை சேர்ந்த பறவைங்க எல்லாரும் பக்கத்து ஊரான தர்பூசணி உலகத்துக்கு வந்தாங்க. அவங்கள சோட்டு, லூசி, மஹி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கர்வம் எல்லாமே போச்சு. ஏன்னா சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் போச்சே. அவங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு மரத்துக்கு கீழே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு பறவை வந்து அவங்களுக்கு சுட சுட சாப்பாடு கொடுத்துச்சு. யாருமா நீ? இந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்ப அந்த பறவை தூரத்துல இருக்கிற ஒரு தர்பூசணி வீட்டை காட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள சிச்சு காக்கா இருந்துச்சு. அவங்கள பார்த்ததும் மஹி, லூசி, சோட்டுவோட முகம் வாடி போச்சு. வெக்கத்துல எல்லாரும் தலை குனிஞ்சே நின்னாங்க. அப்ப சிச்சு காக்கா அவங்களுக்கு பக்கத்துல வந்துச்சு. அவனுடைய கண்ணுல கோவம் இல்ல, பரிதாபம் மட்டும்தான் இருந்துச்சு. அவ நேரா துணி பக்கத்துல வந்தா. டோனி, உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் வந்து என் வீட்டுல தங்குங்க. அதுக்கப்புறமா சிச்சு திரும்பி லூசி, சோட்டு, மஹிய பார்த்தா. அவங்க எல்லாருமே சிச்சுவோட கால்ல விழ போனாங்க. அப்போ மஹிக்கழுகு, சிச்சு, எங்களை மன்னிச்சிடு. எங்க கிட்ட பணம் இருக்குன்ற திமிரு எங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அந்த திமிருக்காக தான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சிச்சு, உன் உருவத்தை பார்த்து எங்களுக்கு பிடிக்கலன்னு உன்னை ஊரை விட்டு வெளியில அனுப்பிட்டோம். ஆனா உன்னோட மனசு எவ்வளவு தங்கம் அப்படிங்கறத இப்போதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கூட இருந்த பசங்க எல்லாரும் பசி தாங்க முடியாம, அப்படியே குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சி சிச்சு காக்காவோட மனச கரைச்சிடுச்சு. சிச்சு காக்கா அமைதியா, நடந்ததை பத்தி எல்லாம் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடந்தது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ முடியாது. அந்த இயற்கை நீங்க பண்ண தப்புக்கு இன்னைக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. மறுபடியும் நான் தண்டிக்க முடியுமா அப்படின்னு அவங்க எல்லாரையுமே தர்பூசணி வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போச்சு. அவங்க எல்லாரும் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க.
கொஞ்ச நாள்ல வெள்ள நீர் எல்லாமே போயிடுச்சு. லூசி, சோட்டு, மஹி அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து சிச்சு காக்கா கிட்ட கொடுத்தாங்க. சிச்சு, உன் வீட்டுல இடம் கொடுத்ததுக்காக இந்த பணம் கொடுக்கல, நாங்க செஞ்ச தப்புக்காக தான் இதை கொடுக்கறோம். உன்ன மாதிரி ஒரு தோழி கிடைக்க நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி அவங்க எல்லாரும் சொன்னது கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கிராமத்து சமையல் வெர்சஸ் பட்டணத்து சமையல். பச்சை பசேல்னு வயலோட நல்ல குளிர்ச்சியான காத்தோட ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பன்னு கிளி 3 பேருமே நல்ல நண்பர்கள். 3 பேரும் இப்ப 10வது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சோர்வடைஞ்சு வர பசங்களுக்காக அவங்க அம்மா அங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, வந்துட்டியாமா? வா வா, உனக்கு பிடிக்குமே அப்படின்னு நான் சொரக்கா கூட்டு வச்சிருக்கேன். ஆமா ஆமா சின்னம், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் பீர்க்கங்க கடையல் பண்ணிருக்கேன். ஆ வா பன்னு, உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு நான் அதிரசம் பண்ணிருக்கேன். 3 பசங்களும் அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மாங்க பாசமா பரிமாறும் போது 3 பேருமே நல்லா சாப்பிட்டாங்க. அப்பா, அம்மா, நீ செஞ்ச சுரக்கா கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, தினமும் இதே செஞ்சு கொடுத்துருமா. ஆமா அத்தை, உங்க கையில செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா செஞ்ச குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, எங்க அம்மா பண்ண அதிரசம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இன்னும் 2 எனக்கு வைக்கிறியாமா? அப்படி பசங்க எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத பார்த்து அம்மாக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது கிராமத்துல செஞ்ச சுத்தமான காய்கறி சமையல். அதனாலதான் அவங்க எல்லாருமே எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த 3 குழந்தைங்களுக்கும் கிராமத்து சாப்பாட்டை தவிர வேற எந்த ஒரு சாப்பாடும் இருக்கிறது தெரியாது. இப்படி இருக்கும்போது 10வது பரீட்சையும் முடிஞ்சு போச்சு. அதனால நண்பர்கள் எல்லாருமே ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. 10வது பரீட்சை முடிஞ்சு போச்சுடா. இப்ப நாம +1 +2 எங்கட படிக்க போறோம்? ஆமா புஜ்ஜி, நம்ம ஊர்ல எப்படியும் 10வது வரைக்கும் தானே இருக்கு. அப்படின்னா நாம இனி பக்கத்து ஊருக்கு போய் தான் படிக்கணும் போல. ஆமாண்டா, பக்கத்து ஊர் ஸ்கூல்ல தான் சேரணும். ஆனா அங்கேயே அந்த அளவுக்கு ஒன்னும் படிப்பு சொல்லி தர மாட்டாங்களாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா லூசிபுரா வந்துச்சு. லூசிபுரா அடிக்கடி பட்டணத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வெளி உலகத்தை பத்தி நல்லாவே தெரியும். என்ன பசங்களா, இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? அம்மா பரீட்சையெல்லாம் எழுதியாச்சா? பரீட்சை நல்லா எழுதிருக்கோம் லூசி அத்தை. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தான் எங்களுக்கு புரியல. நாங்க அடுத்து எங்க பள்ளிக்கூடத்துல சேருது? அட, இதுக்கே இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நீங்க பட்டணத்துக்கு போய் படிங்க. அங்க நல்ல ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு. பட்டணமா? அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா அத்தை? அத பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? பட்டணத்துல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அங்க எனக்கு தெரிஞ்ச டீச்சர் ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லி உங்களை நான் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சா போதும். லூசிபுரா சொன்னதை கேட்டு குழந்தைங்களுடைய மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு. பட்டணத்துக்கு போய் நல்லா படிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. உண்மையாவா அத்தை? அப்படின்னா நல்லா இருக்கும்ல. நாங்க பட்டணத்தையும் பார்க்கலாம். ஆனா அதுக்கு எங்க அம்மாங்க ஒத்துக்கணுமே. அவங்க எங்க எல்லாரையும் அவ்வளவு தூரம் அனுப்ப ஒத்துப்பாங்களா? ஒரு தடவை எங்களுக்காக லூசி அத்தை நீங்களே போய் பேசி பாருங்களேன். சரி புஜ்ஜி, நான் பேசுறேன். உங்களுடைய நல்லதுக்காக தானே. அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சரி வாங்க, இப்பவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே பசங்களோட வீட்டுக்கு போனாங்க. என்ன லூசி, பசங்க கூட வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? ஆமா டோனி, பசங்க 10வது முடிச்சிட்டாங்க இல்லையா, அதான் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேச வந்தேன். ஆமா ஆமா, நாங்களும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம நம்ம பிள்ளைங்களை பட்டணத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டா நல்லது. அங்க ரொம்ப நல்ல படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. பசங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லது. பட்டணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு. பட்டணமா? அவ்வளவு தூரம் எதுக்கு லூசி? அதுவும் இல்லாம புஜ்ஜி என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல தெரியுமா? ஆமா ஆமா, அங்க பசங்க சாப்பிட என்ன பண்ணுவாங்க? நம்ம இங்க சத்தான சாப்பாடு கொடுக்கறோமே, அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா? அதுவும் இல்லாம அவங்க பட்டணத்துல எப்படி இருப்பாங்க? அது என்ன நம்ம ஊர் மாதிரியா? எனக்கு பயமா இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க 3 பேரும் ஒன்னா தங்குறதுக்கு ஒரு வீட்டை நான் வாடகைக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன். அப்படியே நல்லா சமைச்சு போட ஒரு ஆளையும் வச்சிடுறேன். உங்களுடைய பசங்களுடைய எதிர்காலத்துக்காக பெத்தவங்களான நீங்க இத கூட பண்ண மாட்டீங்களா என்ன? லூசிபுரா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் சமாதானமானாங்க.
பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக விருப்பம் இல்லைனாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி லூசி, நீ இந்த அளவுக்கு சொல்றதுனால நாங்க அனுப்புறோம். ஆனா பிள்ளைங்கள கவனமா பாத்துக்கணும். அப்படி சில நாட்கள் போச்சு. புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. பட்டணத்துல பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க 3 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. லூசிபுரா சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே அவங்க எல்லாருக்காகவும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துச்சு. முதல்ல சில நாட்கள் பசங்க உற்சாகமா தான் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. புது புது நண்பர்களோட பழகுனாங்க. புதுவிதமான மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. அப்படி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் அவங்க 3 பேரும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய நண்பன் ஒருத்தன் அங்க வந்தான். என்னடா எல்லாரும் டல்லா இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, எங்களுக்கு பசிக்குது. ஆனா சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பொறுமை இல்ல. என்னது, இதுக்கு எதுக்கடா இவ்வளவு கவலைப்படுறீங்க? போன்ல ஆர்டர் பண்ணா சூடா சாப்பாடு வரப்போகுது. போன்ல ஆர்டரா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? நம்ம போன்ல நிறைய ஆப் இருக்கும். அதுல நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை கேட்டு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையாவா? அப்ப எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுக்கறியா? அப்ப அவங்களுடைய நண்பன் போன் எடுத்து ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்ணான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு டெலிவரி பாய் வந்து வீட்டு கதவை தட்டிட்டு பீட்சாவை டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டான். அதை பார்த்து அவங்க எல்லாருமே, வாவ், இதான் பீட்சாவா? பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமா ஆமா, வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு பசங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவ்வளவு சுவையான சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. இது நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறி சமையலை விட ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாண்டா, இதை சாப்பிடும் போது ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அன்னையில இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறுச்சு. அவங்க சமைச்சு சாப்பிடுறத விட்டுட்டாங்க. என்ன வேணுமோ அதை போன்ல ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் சோட்டு கிளி, துணிக்குருவி, சிச்சு காக்கா 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜியை பார்த்து ரொம்ப நாளாச்சு. போன் பேசினா மட்டும் பத்த மாட்டேங்குது. ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வரணும் போலவே இருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் பன்னுவ பார்க்கணும் போலதான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நாம பேசாம பட்டணத்துக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா? சொல்லாம போய் அவங்கள ஆச்சரியப்படுத்தலாம். எதுக்கு ஆச்சரியப்படுத்தணும்? பாவம், அவங்க ஸ்கூல் வேலையில ஏதாவது பிஸியா இருந்தாங்கன்னா நீ பேசாம சின்னுவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. உடனே சிச்சு காக்கா சின்னு காக்காவுக்கு போன் பண்ணுச்சு. ஏண்டா சின்னோ, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தாண்டா இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் கால் பண்ணேன். நாளைக்கு நாங்க எல்லாருமே உங்களை பார்க்க பட்டணத்துக்கு வரோம். சரிம்மா, வாங்க வாங்க. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி 3 பேருமே சந்தோஷமா அவங்க பசங்களை பாக்குறதுக்காக கிளம்புனாங்க. கிளம்பும் போது அவங்க வயல்ல விளைஞ்ச காய்கறி, கீரை எல்லாத்தையுமே மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போனாங்க. பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா பசங்களை பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஊர் கதையும் அப்படியே ஸ்கூல் கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்தோம்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், இருங்க நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு சிச்சு காக்கா சமையல் அறைக்கு போக முயற்சி பண்ணப்போ புஜ்ஜி குருவி ரொம்பவும் பயந்துட்டா. அட, எதுக்கு அத்தை? எதுக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்படணும்? நாங்க ஆர்டர் பண்ணிடுவோம், வீட்டுக்கே சாப்பாடு வந்துடும். இங்கத்து சாப்பாடு நீங்க சாப்பிட்டதில்ல இல்லையா? இங்க இருக்கிற பீட்சா, பர்கர் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அட, ஆர்டர் போடுறியா? அது எதுக்கு? இப்ப எதுக்கு வெளியில போய் வாங்கிட்டு வரணும்? இல்லாத்த, இங்க நாம வெளியில போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. போன்ல நாம ஆர்டர் பண்ணிட்டா போதும், அவங்களே நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. உண்மையாவா? போன்ல சொன்னா வீட்டுக்கு சாப்பாடு வருமா? என்னடா இது? பன்னு உடனே போனை எடுத்து பீட்சா, பர்கர் எல்லாமே ஆர்டர் பண்ணான். 1/4 மணி நேரத்துல டெலிவரி வந்துருச்சு. அப்போ பெத்தவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. பசங்க ரிசீவ் ஆன பீட்சா, பர்கர் எல்லாத்தையுமே அம்மாங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ துணிக்குருவி அந்த பீட்சாவை பார்த்து, என்ன இது? ஏதோ ரொட்டி மாதிரி இருக்கு. மேல வெள்ளையாவும் சிகப்பாவும் ஏதோ ஊத்திருக்காங்க. சிச்சு காக்கா அதோட வாசத்தை பார்த்து, இந்த வாசம் ஏதோ வித்தியாசமா இருக்கே. ஆனா பிள்ளைங்க கட்டாயப்படுத்துறதுனால வேற வழி இல்லாம அம்மாக்குள்ள அந்த பீட்சாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அட, இது சாப்பிட கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. சப்புன்னு இருக்கு, ரப்பர் மாதிரி இருக்கு. அட, என்ன அத்தை, இத சாப்பிடுறதுக்கு
எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? இந்த தடவை துணிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இதுதான் தினமும் சாப்பிடுறீங்களா நீங்க? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல இந்த குப்பைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சமையல் மாதிரி வருமா? அங்க கிடைக்கிற காய்கறி கீரை எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிடும்போது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த குப்பையெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு வீணா போயிடாதா சொல்லுங்க? நம்ம ஊர் சமையல் எவ்வளவு ருசியா இருக்கும். இந்த பீட்சா பர்கர்ல கொஞ்சம் கூட ருசியே இல்ல. இத தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்லி துணிக்குருவி போய் எல்லாருக்காகவுமே சமையல் செஞ்சா. கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு, சாம்பார், பொரியல், வறுவல், ரசம், தயிர் எல்லாத்தையுமே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்தா. பசங்க எல்லாருமே அத சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட கை மனம் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அத்தை, நீங்க சமைச்சத சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? ஆமாண்டா, நம்ம அம்மாங்க சமையல் முன்னாடி இந்த பீஸா பர்கர்லாம் நிக்காதுடா. அப்பதான் புஜ்ஜிக்கு அவ செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சுது. அம்மா மன்னிச்சிடுமா, நான் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்புதான். பரவாயில்லம்மா, இப்பவாவது நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சதுல அதுவே போதும். எங்க போனாலும் நம்ம வீட்டு சமையல், நம்ம ஊரு சமையல் இது முன்னாடி எதாலையும் நிக்க முடியாது. அப்படி அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அம்மாக்கள் ஊருக்கு போயிட்டாங்க. பசங்களை கவனமா இருக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இன்னையில இருந்து நாமளே சமைக்கலாம்டா. ஆமாமா, தினமும் ஒரு காய்கறி போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் அன்னையில இருந்து ஆர்டர் பண்ணாம வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அம்மாக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையலை செஞ்சு நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா படிச்சுக்கிட்டும் இருந்தாங்க.